ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மீன் குழம்பு. மீன் குழம்பு நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. இன்றைக்கி நான் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம், அது கூடவே நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீனையும் சேர்த்துக்கலாம். மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செய்கிறேங்க. இதை கலந்து வச்சதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக அப்படியே தான் குழம்புல யூஸ் பண்ணுவோம். அதனால் மீனை நல்லா கழுவுனதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்படி ஊறும் போது மீனில் இருக்க அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு அந்த லெமனோட ஃப்ளேவர் தான் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெய் கூடவே பெரிய வெங்காயம் அப்படின்னா 1, சின்ன வெங்காயம் அப்படின்னா ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் தாளித்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு முழு பூண்டையும் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அந்த தட்டி வச்சுருக்க அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரலையும் நல்லா வதக்கிக்கணும். பூண்டு நல்லா வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லாவே நமக்கு கிடைக்கும். அதனால ரொம்பவே ஸ்லோவாக இந்த மாதிரி மீடியம் கலருக்கு வர வரலையும் வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு ரொம்ப வெங்காயம் தக்காளியெல்லாம் தேவையில்லை. ஒரு வெங்காயம் இருந்தாலே போதும். சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கூடவே வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கியாச்சு அப்படின்னா தக்காளி நல்லாவே சாஃப்டாக வதங்கிடும். பாருங்கள், இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்படி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் நிறையா போட்டாச்சு அப்படின்னா அதோட ஃப்ளேவர் நமக்கு நல்லாவே இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். நம்ம மீன்லேயே மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக போட்டு இதில் வதக்கிக்கிடலாம். அது மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளித்தண்ணி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் பெரிய டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் பத்தாட்டி இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்துட்டு கொதிக்க வைக்கணும். அதனால் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போயே பார்த்துக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இது வதக்கின வெங்காயம் தான். இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த புளியோட வாசம், மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா குழம்பு நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லாவே குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்படி கொதிச்சு வரப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மீனை இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்பவே ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு அப்படின்னா அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே இது பொறுமையாக குக் ஆகும். அப்படி பொறுமையாக குக் ஆச்சு அப்படின்னா தான் அந்த மீன் உடையாமல் நமக்கு முழுசாக இருக்கும். பாருங்கள், இப்போ குழம்பு நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மீன் குழம்பு பொதுவாக வச்சுருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த குழம்புல இந்த மீனெல்லாம் ஊறி நல்ல நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ மீன் குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். மற்ற மீன் குழம்புல செய்கிற மாதிரி வேலை இதுக்கு இருக்காது. ரொம்பவே சீக்கிரமாக நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.